என்னத்த மாத்திரை சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டமா. என்னங்கத்த அண்ணன் எப்படி இருக்காரு? டாக்டர் என்ன சொன்னாங்க? சரியாயிடுச்சுமா. நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணுவாங்களா, வீட்டுக்கு கொண்டு போயிடலான்னு சொல்லிட்டாங்க. பாவம் அண்ணிதான் சிரமப்படுறாங்க போல இருக்கு. இதுல என்னமா சிரமம் இருக்கு? அவர் நல்லபடியா குணமாயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாலே போதும். சுந்தரி, அதெல்லாம் நீ ஒன்னும் கவலைப்படாத. மாப்பிள்ளைக்கு ஒன்னும் ஆகாது. நான் வேணுன கடவுள் என்னை கைவிட்டுறாது. எல்லாத்தையும் தாண்டி உன் நல்ல மனசுக்கு எந்த தப்பும் நடக்காதுமா. நீ கவலைப்படாத. என்னாச்சு? பொண்ணதான் கேக்குறேன் குட்டி, என்ன இதெல்லாம்? அத்தை, நாங்க வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோம். ஐயோ, என்ன மாப்பிள்ள, என்ன சொல்றீங்க? இல்ல அத்தை, இதுக்கப்புறம் எங்களால அந்த வீட்டுல இருக்க முடியாது. என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டீங்க? ஏன் குட்டி, நான் அவ்வளவு தூரம் படிச்சு தானே சொல்லி அனுப்பி வச்சேன். இவ்வளவுதான் நீ அம்மாக்கு கொடுக்கற மரியாதையா? நான் சொல்ற பேச்சை கேட்கவே கூடாதுங்கிற முடிவுல இருக்கியா? அத்தை, அவளை குறை சொல்லாதீங்க. மத்த வீட்டு பொண்ணுங்க மாதிரி வாங்க தனி கொடுத்துரும் போலான்னு கூட்டிட்டு போற பொண்ணு கிடையாது உங்க பொண்ணு. அது உங்களுக்கே தெரியாதா? அப்புறம் என்ன மாப்பிள்ள இது? அப்ப புரிஞ்சுக்கோங்க அத்தை. அவ்வளவு தூரம் சூர்யா பொறுமையா இருந்தும் அந்த வீட்டுல அவளால இருக்க முடியல அத்தை. வெளியில போற அளவுக்கு பண்றாங்கன்னா அப்ப நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம். அத நீங்க புரிஞ்சுக்கோங்க அத்தை. ஐயோ மாப்பிள்ள, என்ன கஷ்டம் இருந்தாலும் வீட்டை விட்டு வெளியில வந்தது ரொம்ப பெரிய தப்பு. அதுக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது அத்தை. ஐயோ கடவுளே, என்னது இது? குட்டி, நீயாவது கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்க கூடாதம்மா? ஐயோ அம்மா, என்ன அடிச்சாலும் என்ன பண்ணாலும் நான் பொறுமையா இருப்பேம்மா. ஆனா அவங்க உன்னெல்லாமா திட்டிட்டு இருக்காங்க. அது எப்படிமா கேட்டுட்டு என்னால சும்மா இருக்க முடியும்? அப்படி அரைஞ்சு என்ன தெரியுமா? என்ன அவங்க என்ன சொன்னா உனக்கு என்ன? சும்மா இருங்கம்மா. உங்களுக்கு வேணா உங்க பொண்ணு வாழ்க்கை முக்கியமா இருக்கலாம். ஆனா எனக்கு எங்க அம்மா தான் எனக்கு எல்லாமே. உங்களை யார்கிட்டயும் என்னால விட்டு கொடுக்க முடியாது. ஷோ, நான் இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. அத்தை, இப்ப எதுக்கு பதட்டப்படுறீங்க? நாங்க உங்க வீட்டுல இருக்கிறது உங்களுக்கு சிரமமா இருக்கா சொல்லுங்க. ஐயோ மாப்பிள்ள, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? விடுங்க அத்தை. சூர்யா 2 நாளைக்கு இங்க இருக்கட்டும். அதுக்கப்புறம் நாங்க வேற வீடு பார்த்துட்டு போயிடுறோம். புரியாம பேசாதீங்க மாப்பிள்ள. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க இங்க இருக்கிறதுக்கோ இல்ல வேற வீடு பாக்குறதுக்கோ நான் ஒண்ணும் சொல்லல. நீங்க வீட்டை விட்டு வந்தது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? புரியாம பேசிட்டு இருக்கீங்க. சாரிங்க அத்தை. எங்க அம்மா எங்களை புரிஞ்சுக்கலன்னு தான் நாங்க வீட்டை விட்டு வெளியில வந்தோம். நீங்களும் எங்களை புரிஞ்சுக்கலையா? விடுங்க, பரவாயில்ல. சூர்யா, பெட்டி எடுத்துட்டு வா. நம்ம 2 நாள் லாட்ஜில் ரூம் போட்டு தங்கிக்கலாம். அதுக்குள்ள நான் ஒரு வீட்டை பிடிச்சிடுறேன். மாப்பிள்ள இருங்க. என்ன மாப்பிள்ள இதெல்லாம்? அத்தை, ஒரு நிமிஷம் இருங்க. சூர்யா, நீ உன் வீட்டுக்கார கூப்பிட்டு உள்ள போ. சொல்றேன்ல, எல்லாத்தையும் எடுத்துட்டு உள்ள போ. அண்ணா, நீங்களும் உள்ள போங்க. கூட்டிட்டு போ சூர்யா. வாங்க வாங்க வாங்கண்ணா. அத்தை வாங்க வாங்க அத்தை சொல்றேன்.
என்னத்த இது? அவங்க லார்ஜ் கிர்ஜன் எதுவும் சொல்றாங்க. நம்ம வீட்டு பொண்ணும் பையனும் லாட்ஜ்ல போய் தங்கினா அது நமக்கு கௌரவமா இருக்குமா? அதுக்காக அவங்க வீட்டை விட்டு வெளில வந்தது. ஐயோ, அவங்க என்ன என்னெல்லாம் சொல்ல போறாங்களோ தெரியலையேம்மா. என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டாத்த. அதுக்கு இப்ப நாம என்ன பண்ண முடியும்? உங்க புள்ள வரட்டும், என்ன ஏதுன்னு நாம பேசுவோம். அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வருவோம். அது வரைக்கும் நீங்க எதுவும் சொல்லாதீங்க அத்தை. அவங்க இங்கேயே இருக்கட்டும். இவ்வளவு தூரம் ஆயிப்போச்சு. இதுக்கப்புறம் நாம அவங்கள ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். என்னம்மா இது? அத்தை, நீங்க வருத்தப்படாதீங்க. விடுங்க, பாத்துக்கலாம். எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். ம், இருங்க, நான் போய் உங்களுக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். ம். இதுக்கு மேல என்னால என்னங்க பண்ண முடியும்? பொத்தி பொத்தியா வைக்க முடியும்? நம்ம பிள்ளைய அவங்க கடத்திட்டு போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுக்கு என்னென்னமோ திட்டம் போட்டுட்டு இருக்காங்க. டோ, ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். அவன் பாட்டுக்கு பொண்டாட்டி முந்தானே புடிச்சிட்டு போயிட்டான். அவங்கள யார் இங்க வர சொன்னது? யார் போக சொன்னது? எதுக்காக இப்படி ஒரு நாடகம்? யார் சொல்லி இவன் இப்படி எல்லாம் பண்றான்? இல்ல, தெரியாம தான் கேக்குறேன். நானும் அவங்கள வர சொன்னேன். எதுவா இருந்தாலும் ஒரு முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூப்பிடலன்னு தானே இருந்தோம். வந்தான்ல, வந்தவன் தனியா வந்து தொலைய வேண்டியதானே? எதுக்கு அவளை வரை கூட்டிட்டு வந்தா? ஒரு தங்கச்சிக்கு கல்யாணம்னா அண்ணன் எப்படி பதச்சு நிக்கணும்? இவனுக்கு அந்த வீட்டு பிரச்சனையை பாக்குறதுக்கே நேரம் பத்தலையே. அப்புறம் எப்படி வந்த கொஞ்ச நேரத்துல கடன்னு ஒரு நாடகத்தை நடத்திட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதுவும் எப்படி அவங்க மேல எந்த தப்புமே இல்லாத மாதிரி தங்கச்சியை பொண்ணு பார்க்க வராங்கன்னு சொன்ன உடனே அவங்க வந்துட்டாங்களாம். அவங்க கரெக்டா நடந்துக்கிட்டாங்களா? ஆனா நான் தான் அவங்கள அடிச்சு துரத்தி விட்டேனா? எப்படி எல்லாம் திட்டம் போட்டு கொடுத்து விட்டுருக்கா? நம்ம பிள்ளைய குத்தம் சொல்லி என்னடி பண்றது? அவன் வயசு பையன், பொண்டாட்டி பேச்ச கேட்டுட்டு தான் இருப்பான். அதுங்களுக்கு ஒண்ணும் புரியாது. வீட்டுல இருக்கிற பெரிய மனுஷங்க தான் இதெல்லாம் பார்த்து சரி பண்ணணும். சரி, இவங்களே வந்து கோச்சிட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்க அந்த வீட்டு சுந்தரி என்ன பண்ணணும்? இவங்கள வீட்டுல ஏத்தலாமா? நல்ல மனுஷியா இருந்தா வீட்டுல ஏத்தலாமான்னு கேக்குறேன். அந்த சுந்தரி நல்ல குடும்பத்து பொம்பளையா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? இதெல்லாம் சரிப்படாதுப்பா. நீ உங்க அப்பா அம்மாட்ட பேசிட்டு தான் வந்திருக்கணும்னு சொல்லிருக்கணுமா வேண்டாமா? இல்லையா உனக்கு ஒரு போனை போட்டு சம்மந்தி இந்த மாதிரி என் வீட்டுல வந்து நிக்கிறாங்களே, நான் என்ன பண்ணணும்னு கேட்கணுமா இல்லையா? சித்தி, அவங்கதான் நம்ம பிள்ளைய வளைச்சு போட்டு அவங்க குடும்பத்தோடவே வச்சுக்கணும்னு திட்டம் போட்டிருக்காங்கன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னமோ போன் பண்ணல அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. ஒண்ணு உங்ககிட்ட இதாண்டி பிரச்சனை. நீ போய் இப்படி மாட்டி இருக்க கூடாது. என்னடி இது? உலகத்துல இல்லாத பொண்ணு கிடைச்சாலாமா? இவரு அவளை பார்த்தாராமா? உடனே இவருக்கு வேலை கிடைச்சுதாமா? இப்ப புட்டுக்குன்னு போச்சாமா. இந்த கொடுமையை எங்க போய் சொல்லுவ? ஆனாலும் இந்த சுந்தரி இருக்காளே, அடேங்க அப்பா, இந்த உலகத்துல அந்த மாதிரி பொம்பளைய பார்க்கவே முடியாது. சம்பந்தம் போட்ட எல்லா இடத்தையும் பாரு, எப்படி திட்டமிட்டு பண்ணிருக்கான்னு தெரியும். பெரிய மகளுக்கு சம்பந்தம் போட்ட இடம் சரியில்லைன்னா உடனே அப்படி இப்படின்னு அவன் ஓடுகாலியா இருக்கான், உருப்படாம இருக்கான்னு உடனே அவனை தட்டி கழிச்சிட்டு நல்ல வசதியான களி வீட்டை புடிச்சிட்டா. அதுக்கப்புறம் மவனுக்கு ஒரு சம்பந்தம் பார்த்தா, ஆம்பளை புள்ளையே இல்லாத வீடா பார்த்து பெரிய பணக்கார வீடா பார்த்து அந்த வீட்டுல இருக்கிற பொண்ண வளைச்சு போட்டா. அடுத்த பொண்ணுக்கு எப்படி உன் பையனோட அனுப்பிச்சு அவனை மயக்கி இந்த பொண்ணதான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு ஒத்த கால்ல நிக்க வச்சு அந்த ரதிய உலக பேரழகிய கட்ட வச்சுட்டா. நல்லா யோசிச்சு பாரு. அவ சம்பந்தம் போட்ட எல்லா வீடுமே அவளை விட 10 மடங்கு வசதியானவங்க. சம்பந்தம் போட்ட எல்லா வீட்டுக்காரங்களும் அவ சொல்றத கேட்டுக்கிட்டு நாய்க்குட்டி மாதிரி அவகாலியே சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த களித்தீர்த்தம் வீட்டுல எல்லாருமே அவ சொல்றதுதான் கேக்குறாங்க. சந்திரா வீட்டுல இருக்கிறவங்களும் அவ சொல்றதுதான் கேக்குறாங்க. நீங்க மட்டும்தான் இப்ப அவ பேச்ச கேட்காம தன்மானத்தோட நிக்கிறீங்க.
பொறுக்குமா அவளுக்கு? என் பேச்சுக்கு எதிர் பேச்சா பேசுறீங்க? உங்களுக்கு பாருங்க வைக்கிற ஆப்புன்னு சொல்லி உங்க பையனை கைப்பத்த பாக்குறா. நான் என்ன சொல்றேன்னா, பேசாம நீங்க 2 பேரும் அவ கால்ல போய் விழுந்து அந்த களி தீர்த்தானும் சந்திரா மாதிரி இருந்துட்டு போங்களேன். என்ன இருப்போகுது? அட நமக்கு புள்ள தானப்பா முக்கியம். ஒத்த புள்ளைய வச்சுக்கிட்டு இருக்க, அவனையும் கைப்பத்திட்டு போய் வீட்டோட மாப்பிள்ளைய வச்சுக்கிட்டான்னா நாம மான மரியாதை பாக்குற நேரமா இது? மானத்தை பாப்பியா புள்ளைய பாப்பியா? கௌரவத்தை பார்த்து புள்ளை தொலைச்சிடாதீங்க. போய் கால்ல உளுந்துட்டு வாங்க. என்னங்க எங்கெங்க போறீங்க? உங்களை தானே கேக்குறேன், எங்கெங்க போறீங்க? எதுவும் கேட்காத. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும், நீ பேசாம இரு. ஏங்க தம்பி சார், இந்த கடையில வேலை ஆமா செய்ய சார். நடராஜ் இருக்காரா உள்ள? உள்ளதா சார். கூப்பிடுங்க அவரை. சொல்றேன் சார். சார், உங்களை பார்க்க ஒருத்தர் வெளியே வெயிட் பண்றாரு சார். உள்ள வர சொல்லுங்க. உங்களை வெளியில வர சொன்னார் சார். யாருங்க? தெரியல சார். பேர் ஏதாவது கேட்டிங்களா? இல்ல சார். சரி, அப்போ வெயிட் பண்ண சொல்லுங்க, நான் வரேன். சரிங்க சார். சார் கொஞ்சம் வேலையா இருக்காரு, உங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னாரு, வந்துடுவாரு. எங்கேயா நடராஜ்? சார், இதோ இந்த பக்கம் இருக்கா சார். என்ன நடராஜ்? வாங்க. என்ன என்ன வாங்க போங்கன்னு? நீ என்ன பெரிய இவனா? என்ன வெளியில வெயிட் பண்ண சொல்ற? உங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஏன் இப்படி இருக்கீங்க? என்னைய நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? சார், என்ன என்ன பேசுறீங்க? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? உனக்கும் உன் குடும்பத்துல இருக்கவங்களுக்கு என்னையாச்சு? ஏன் இப்படிலாம் பண்றீங்க? நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா? உங்களுக்கு எல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா? சார், என்ன சார் பேசுறீங்க? இது வியாபாரம் நடக்கிற இடம். ப்ளீஸ் கொஞ்சம் அமைதியா பேசுங்க. ஆமாமா, பெரிய ஒன்றரை நான் வியாபாரம் பண்றேன். நீ என்னையா வியாபாரம்? நாங்க பார்க்காத காசா பணமா? உன் கடையில வியாபாரம் நடக்கிறதுல ஒரு குறை விழுந்தாலே உனக்கு எவ்வளவு ஆத்திரம் வருது? என் குடும்பத்தையே 2ஆ பிரிச்சு என் புள்ளைய கூட்டு போயிட்டீங்களே, எனக்கு எவ்வளவு ஆத்திரம் வரணும்? ஒத்த புள்ளைய பெத்து வச்சிருக்கையா, அவன் மனசை மாத்தி அவனை என் குடும்பத்தை விட்டு பிரிச்சு கொண்டு போயிட்டீங்களேயா? உங்களுக்கு அது அவ்வளவு சாதாரணமா போயிடுச்சா? ஐயோ சார், எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா பேசிக்கலாம் சார். சரி பண்ணிடலாம் சார். என்னையா பொறுமையா பேசுறது? இந்த கடைக்குள்ளே காலடி எடுத்து வைக்க கூடாதுன்னு நினைச்சேன். 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசணும், வாயா வெளியிலன்னா என்னைய வெளியில வெயிட் பண்ண சொல்லுவியா? நீ அவ்வளவு திமிராயிருச்சா உனக்கு? ஐயோ சார், நீங்க யாரு என்ன ஏதுன்னு எதுவும் சொல்லல. நீங்க நேரா உள்ள வர வேண்டியதானே, உங்களுக்கு இல்லாத உரிமையா? இத பார், இந்த பேச்செல்லாம் என்கிட்ட பேசாத. நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. மரியாதையா என் பையன் வீட்டுக்கு வந்தாகணும். உங்க பையன் வீட்டுக்கு வரணும்னா அது உங்க பையன் கிட்ட போய் கேளுங்க சார். ஆமாய்யா, பண்றதெல்லாம் நீங்க பண்ணிடுவீங்க. நான் என் பையன் கிட்ட கேட்கணுமா? யோ, நல்ல கதையா இருக்கியா? சார், இது வியாபாரம் நடக்கிற இடம், தயவு செஞ்சு சத்தம் போடாதீங்க. அவ்வளோ வெக்கம் மானம் இருக்கிறவனா இருந்தா என் பிள்ளைய வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டியதானே? சார், நீங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க. யோ, வாய மூடியா. உங்க அம்மா நியாயமான மனுஷியா இருந்தா என்ன பண்ணிருக்கணும்? நான் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன், மரியாதையா திரும்பி உங்க வீட்டுக்கு போயிடுங்கப்பான்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கணுமா இல்லையா? அதை எப்படி சொல்லுவாங்க? அவங்கள பிரிச்சு கூட்டு வர ஐடியா பண்ணதே அவங்க தானே. திட்டம் போட்டு கொடுத்துட்டு அவங்களே எப்படி சொல்லுவாங்க? என் பையனை உங்க வீட்டுல இருந்து நீங்க திருப்பி அனுப்பி இருக்கணும். அது இல்லாம நீ இங்க இப்ப சட்டம் பேசிக்கிட்டு இருக்க. ஏன் என் பையன் வேலையை கெடுத்தீங்க? அவனை எதுக்கு ஜெயிலுக்கு அமிச்சீங்க? இன்னும் என் குடும்பத்தை நீங்க என்னெல்லாம் பண்ண போறீங்க? ஐயோ சார், தயவு செஞ்சு சொல்றதை கேளுங்க.
திரும்ப திரும்ப சொல்றேன், இது வியாபாரம் நடக்கிற இடம். தேவையில்லாம இங்க வந்து கத்திட்டு இருக்காதீங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க. டேய், என்னைய கத்துறாங்கிற? எனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா இல்ல சட்டையை கிழிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருக்கேனா? இத பார், எனக்கும் வெக்கம் மானம் சூடு சொரணை இருக்கியா? என் புள்ள என் கையை விட்டு போயிட்டானாங்கிற ஆதங்கத்துல பேசிக்கிட்டு இருக்கேன். உனக்கு வியாபாரம் கெட்டு போயிடுமா? வியாபாரம் உன் குடும்பத்துல வந்து நான் சம்மந்தம் வச்சேன் பத்தியா? அதுக்கு நானே என் புள்ளைய நாளா வெட்டி போட்டுருக்கலாம். திரும்ப திரும்ப இதே மாதிரி கத்திட்டு இருந்தீங்க, அப்புறம் நடக்கிறத வேற சொல்லிட்டேன். டேய், என்னையா நடக்கிறது வேற? சொல்லு, என்ன பண்ணுவ? ஆளுங்களும் மூஞ்சிகளும் குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒரே மாதிரி தான். ஆத்தா மாறிய மவன், மவ மாறிய தங்கச்சி, எல்லாரும் வெளில போங்க. டேய், என்னது? என்ன சொன்ன? வெளியில போங்களா? யார பார்த்து வெளியில போக சொல்ற? உங்களை தான் சொல்றேன் நானு, வெளிய போங்க. இங்க வந்து ஏதாவது சத்தம் போட்டுட்டு இருந்தீங்க, அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். அவ்வளவு திமிராயிருச்சா உனக்கு? ஆமா, அவ்வளவு திமிருதான். டேய், நீ எப்படி இங்க கடை நடத்துற நான் பாத்துறேன். ஒரு தடவை சொன்னா புரியாதா? வெளிய போங்க. ஓஹோ, என்னே நீ வெளியில போறியா? முதலாளிங்கிற திமிரு பாத்துக்கிறேன்டா உன்னை. நீங்க என் மகனுக்கு வரதட்சணையா கொடுக்க வேண்டிய பணத்தை அத நான் இந்த கடையில ஷேரா போட்டிருக்கேன்டா. இதுல என் காசும் பாதி இருக்கு. அன்னைக்கு நான் பரிதாபப்பட்டு அந்த காசை போடலனா இன்னைக்கு நீ இந்த கடைக்கு முதலாளியாவே இருந்திருக்க மாட்டேன். டேய், இந்த கடையில போட்ட காசெல்லாம் என் வீட்டுல நகையாவே தூங்கி இருந்திருக்கோண்டா. சார் கொஞ்சம் அமைதி. போட. டேய், பாத்துக்கிறேன் உன்னை, பாத்துக்கிறேன். இங்க பாருங்க, இங்க இருந்து சத்தம் போட்டுட்டு இருக்காதீங்க, வெளிய போங்க. டேய், சும்மா பேசாதடா. இங்க பார், உன் தங்கச்சியை என் மவனுக்கு கட்டி கொடுத்தது உண்மைனா அவளுக்கு நகையா போடுறேன்னு சொன்ன காசை மரியாதையா கொண்டு வந்து வைக்கணும். எனக்கு இந்த கடையில ஷேரம் வேணா, ஒரு மண்ணும் வேணாடா. டேய், பாருடா, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள என் ஷேரை கொண்டு வந்து வைக்கல நடக்கிறதே வேற. பாத்துருவோம். ஏன் சார், யாரு என்ன எதுன்னு டீட்டெயிலா கேட்க மாட்டீங்களா? சாரி சார். என்னத்த சாரி? டேய், யார பாத்திரா வெளியில போன்னு சொன்ன? டேய், வெளில வாடா. நீங்க போங்க சார், நீங்க வெளில போங்க. வாடா, வா வெளிய வா வச்சுக்கிறேன், வா வெளியே வாடா. டேய், இங்க பாருடா, உன் தங்கச்சி என் மகன் கூட வாழணுமா வேணாமாங்கிறத நீ தான் டிசைட் பண்ணணும். நீ ரோஷக்கார ஆம்பளையா இருந்தா இன்னைக்குள்ள என் காசை குடுறா. வெளியில போனமா? வெளியில போறேன் வச்சிருக்காரு. டேய், இங்க பாருடா, வெக்கம் மானத்துக்கு பயந்து என்ன வெளியில போன்னு சொன்னல, உண்மையிலேயே உனக்கு வெக்கம் மானம்னு ஒண்ணு இருந்தா என் பணத்தை இன்னைக்கே வைடா. அப்படி இல்ல நிரந்தரமா உன் தங்கச்சி உன் வீட்டுல தான் இருக்கணும். பாத்துறேன்டா. டேய், இன்னைக்கு யாருக்கு வெக்கம் இருக்கு, யாருக்கு மானம் இருக்குன்னு பாத்துறேன்.